everyone, welcome back to our channel. கோயம்புத்தூர்ல டாப் 10 low fees engineering college details பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு காலேஜிலும் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அங்க பிளேஸ்மென்ட் டீடைல்ஸ் என்ன, அட்மிஷன்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணனும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்டா இருந்தா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தப்பட்ட, கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட ஒரு டவுட் அண்ட் கொரிஸ்க்கும் உடனே கிளியர் பண்ணுவோம். இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, ஏஐசிடி, நாக்கோட ரெகக்னைஸ் ஆன காலேஜ், NIRF ஓட ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 காலேஜும் பிளேஸ்ட் ஆன காலேஜ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல டாப் 1ல இருக்க காலேஜ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2008. ட்ரீ, அவினாசி ரோடு, நீலாம்பூர், கோயம்புத்தூர்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் உங்களுக்கு 18 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். NAC A+ கிரேட் வச்சிருக்காங்க. CSE மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2745. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், CSE ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2009. பெரிய நாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் 32 ஏக்கர்ஸ். நாக்ல A+ கிரேட் வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன்ல உங்களுக்கு CSE, EC மாதிரியான கோர்சஸ்க்குலாம் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் 2761. யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இந்த லிஸ்ட்ல நாம பார்க்கக்கூடிய தேர்ட் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் 2008. சத்தி மெயின் ரோடு, குரும்பபாளையம், கோயம்புத்தூர்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25.52 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். நாக்ல வந்து A+ கிரேட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு NBA அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா CSE அண்ட் மெக்கானிக்கல் கோர்ஸ்க்கு NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2744. ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த லிஸ்ட்ல 4th இருக்கக்கூடிய காலேஜ் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2008. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நவக்கரை, பாலக்காடு மெயின் ரோட், கோயம்புத்தூர்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். NAC வந்து பாத்தீங்கன்னா A கிரேட் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2749. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், CSE ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த லிஸ்ட்ல 5th இருக்கக்கூடிய காலேஜ் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. அட்சயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் 2009. கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய கேம்பஸ் தான். நாக்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க B+ கிரேட் வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷன்ல CSE, EC, சிவில் இன்ஜினியரிங் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2763. அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நம்ம லிஸ்ட்ல 6th இருக்கக்கூடிய காலேஜ் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா 2007. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா REC கல்வி நகர், தொண்டமுத்தூர், கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. கேம்பஸ் சைஸ் 10 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். நாக்ல வந்து பாத்தீங்கன்னா A கிரேட் வச்சிருக்காங்க. அதே TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2737. ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ்ல கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், CSE ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், cyber security, electrical and electronics engineering, electronics and communication engineering, information technology, mechanical engineering courses எல்லாம் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7th இருக்கக்கூடிய அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 2001. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நரசிபுரம் கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 26.5 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். நாக்ல வந்து பாத்தீங்கன்னா A கிரேட் வச்சிருக்காங்க. அதே NBA அக்ரிடேஷன்ல CSE, EEE, ECE, மெக்கின்சி அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2704. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜோட கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. CSE ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கும், CSE ல சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல BLS டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்ஸ். நம்ம லிஸ்ட்ல 8ஆ இருக்கக்கூடிய அந்த காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா CMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா 2009. லொகேஷன் கவுண்டன்பட்டி, கும்மிடிப்பட்டி போஸ்ட்ல இருக்கு. திருமலையாம்பாளையம் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த காலேஜ். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 27 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய காலேஜ் தான். நாக் வந்து பாத்தீங்கன்னா A+ கிரேட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு DNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 277. CMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், CSE ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், CSE ல சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம லிஸ்ட்ல 9ஆ இருக்கக்கூடிய அந்த காலேஜோட டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எஸ்டாப்லிஷ் பண்ண இயர் வந்து பாத்தீங்கன்னா 2007. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோவில்பாளையம், சத்தி ரோடு, கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ். நாக் கிரேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B++ கிரேட் வச்சிருக்காங்க. நம்ம TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2732. இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நம்ம லிஸ்ட்ல 10ஆ இருக்கக்கூடிய அந்த காலேஜ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் எஸ்டாப்லிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2010. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா காரமடை, கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு காலேஜ். நாக்ல வந்து பாத்தீங்கன்னா B++ கிரேட் வச்சிருக்காங்க. TNA கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 267. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை. கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல AI&ML, சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ நம்ம பார்த்த இந்த டாப் 10 காலேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபேஸா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 to 1 lakh வரைக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு இயருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோர்ஸ் பொறுத்து இது வேரி ஆகிறதுக்கூடிய சான்சஸும் இருக்கு. சோ வந்து நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வேரி ஆகும். சோ இந்த 10 காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அட்மிஷன் டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. Thank you for watching.